ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நாம் ஒரு கதையை பார்க்க போகிறோம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. பார்க்கலாமா? ஒரு ஈ ஒன்று பறந்துக்கிட்டு இருந்துச்சான். அவங்க அம்மா வீட்டை பெருகி மூழ்கி சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். திடீர்னு அதுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சான். அம்மா அம்மா என் பேர் என்ன அப்படின்னு கேட்டுச்சான். அம்மா இல்லை, போ நீயே தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். உடனே ஈ பறந்து வந்துதான். அங்கே ஒரு கண்ணுக்குட்டி இருந்துச்சான். அந்த கண்ணுக்குட்டிக்கிட்ட போய், கொழு கொழு கண்ணே என் பேர் என்ன அப்படின்னு கேட்டுச்சான். கண்ணுக்குட்டி, எனக்கு தெரியாது, எங்கள் அம்மாவை போய் கேளு அப்படின்னு சொல்லிச்சான். உடனே ஈ பக்கத்தில் புல் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த அவங்க அம்மா கிட்ட போய், கொழு கொழு கண்ணே கண்ணன் தாயே என் பேர் என்ன அப்படின்னு கேட்டுச்சான். அந்த தாய் பசு என்ன சொல்லிச்சான், எனக்கு தெரியாது, என்னை மேய்க்கிறாங்களே ஆயா, அவங்கள போய் கேளு அப்படின்னு சொல்லிச்சான். உடனே ஈ நேராக பறந்து போய் அந்த ஆயா கிட்ட போய், ஆயா ஆயா கொழு கொழு கண்ணே கண்ணன் தாயே தாய் மேய்க்கும் ஆயா என் பேர் என்ன அப்படின்னு கேட்டுச்சான். அந்த ஆயாவோ, எனக்கெல்லாம் தெரியாது, என் கையில் வச்சுருக்கேன் பாரு இந்த தடி, அதை கேளு அப்படின்னு சொல்லிச்சான். உடனே என்ன பண்ணிச்சான், அந்த ஆயா கையில் அந்த தடியை பார்த்து, கொழு கொழு கண்ணே கண்ணன் தாயே தாய் மேய்க்கும் ஆயா ஆயங்கை கோலே என் பேர் என்ன அப்படின்னு கேட்டுச்சான். அந்த கோல் சொல்லிச்சா, எனக்கு தெரியாது, நான் வளர்ந்து வந்தல்ல மரம், அந்த மரத்தை போய் கேளு அப்படின்னு சொல்லிச்சான். உடனே பறந்து போய் மரத்துக்கிட்ட நின்று, கொழு கொழு கண்ணே கண்ணன் தாயே தாய் மேய்க்கும் ஆயா ஆயங்கை கோலே கோல வளர்த்த கொடி மரமே என் பேர் என்னன்னு கேட்டுச்சான். ஆனால் அந்த மரம் சொல்லிச்சா, எனக்கு தெரியாது, என் மேலே உட்காந்துருக்க பாரு ஒரு கொக்கு, அதை கேளு அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அந்த மரத்து மேலே இருந்த கொக்கை பார்த்து, கொழு கொழு கண்ணே கண்ணன் தாயே தாய் மேய்க்கும் ஆயா ஆயங்கை கோலே கோல வளர்த்த கொடிமரமே கொடிமரத்தில் இருக்கும் கொக்கே என் பேர் என்ன அப்படின்னு கேட்டுச்சான். கொக்கு இல்லை, எனக்கெல்லாம் தெரியாது, நான் போய் அடிக்கடி ஒரு குளத்துக்கிட்ட நிற்பேன், அந்த குளத்தை போய் கேளு அப்படின்னு சொல்லிச்சான். உடனே பறந்து அந்த குளத்துக்கிட்ட போய், கொழு கொழு கண்ணே கண்ணன் தாயே தாய் மேய்க்கும் ஆயா ஆயங்கை கோலே கோல வளர்த்த கொடிமரமே கொடிமரத்தில் இருக்கும் கொக்கே கொக்கு நிற்கும் குளமே என் பேர் என்னன்னு கேட்டுச்சான். குளம் சொல்லிச்சா, எனக்கெல்லாம் தெரியாது, எனக்குள்ளே பாரு உள்ள துள்ளி துள்ளி ஓடுது பாரு மீன், அந்த மீனை போய் கேளுன்னு சொல்லிச்சான். ரொம்ப டயர்டாயிடுச்சான். ஐயோ, என்ன இது, நம்ம பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மீனை பார்த்து, கொழு கொழு கண்ணே கண்ணன் தாயே தாய் மேய்க்கும் ஆயா ஆயங்கை கோலே கோல வளர்த்த கொடிமரமே கொடிமரத்தில் இருக்கும் கொக்கே கொக்கு நிற்கும் குளமே குளத்தில் இருக்கும் மீனே என் பேர் என்னன்னு கேட்டுச்சான். உடனே மீன் துள்ளி குதிச்சு, எனக்கு தெரியாது, என்னை பிடிச்சிட்டு போகிறான் பாரு வளையன், அவனை போய் கேளு அப்படின்னு சொல்லிச்சான். உடனே மீன் பறந்து போச்சான். அப்போது வளையன் மீனை பிடிச்சி சட்டியில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தானா. நேராக அந்த வளையன்கிட்ட போய் நின்று, கொழு கொழு கண்ணே கண்ணன் தாயே தாய் மேய்க்கும் ஆயா ஆயங்கை கோலே கோல வளர்த்த கொடிமரமே கொடிமரத்தில் இருக்கும் கொக்கே கொக்கு நிற்கும் குளமே குளத்தில் இருக்கும் மீனே மீன் பிடிக்கும் வலையா என் பேர் என்னன்னு கேட்டுச்சான். வளையன்ல, எனக்கு தெரியாது, என் கையில் இருக்க பாரு சட்டி, இந்த சட்டியை வேணால் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டானா. உடனே அந்த சட்டியை பார்த்து, கொழு கொழு கண்ணே கண்ணன் தாயே தாய் மேய்க்கும் ஆயா ஆயங்கை கோலே கோல வளர்த்த கொடிமரமே கொடிமரத்தில் இருக்கும் கொக்கே கொக்கு நிற்கும் குளமே குளத்தில் இருக்கும் மீனே மீன் பிடிக்கும் வலையா வளையங்கை சட்டி என் பேர் என்ன அப்படின்னு கேட்டுச்சான். சட்டி சொல்லிச்சான், எனக்கு தெரியாது, என்ன பண்ணுறான் பாரு கொசவன், அவனை போய் கேளு அப்படின்னு சொல்லிச்சான். உடனே என்ன பண்ணிச்சான், எப்படியாவது நம்ம பேரை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு
வேகமாக பறந்து போய் அந்த கொசவன்கிட்ட நின்றுச்சான். கொழு கொழு கண்ணே கண்ணன் தாயே தாய்மைக்கு மாயா ஆயங்கை கோலே கோல வளர்த்த கொடிமரமே கொடிமரத்தில் இருக்கும் கொக்கே கொக்கு நிற்கும் குளமே குளத்தில் இருக்கும் மீனே மீன் பிடிக்கும் வலையா வளையங்கை சட்டி சட்டி பண்ணுற கொசவா என் பேர் என்னன்னு கேட்டுச்சான். கொசவன் சொன்னா, எனக்கு கூட தெரியாது, ஆனால் நான் மண் எடுத்து தானே நான் பானைலாம் செய்கிறேன், அந்த மண்ணை போய் கேளுன்னு சொன்னான். உடனே பறந்து போய் மண்ணுக்கிட்ட போயிட்டு கொழு கொழு கண்ணே கண்ணன் தாயே தாய்மைக்கு மாயா ஆயங்கை கோலே கோல வளர்த்த கொடிமரமே கொடிமரத்தில் இருக்கும் கொக்கே கொக்கு நிற்கும் குளமே குளத்தில் இருக்கும் மீனே மீன் பிடிக்கும் வலையா வளையங்கை சட்டி சட்டி பண்ணுற கொசவா கொசவன் எடுக்கும் மண்ணே என் பேர் என்ன, நீயாவது சொல்லு அப்படின்னு கேட்டுச்சான். அந்த மண், அச்சச்சோ நீ இவ்வளோ பேர்கிட்ட கேட்டுக்கிட்டு வந்திருக்கியா, ஆனால் பாரு எனக்கு கூட உன் பேர் தெரியல, நீ ஒன்று செய், என் மேலே வளருதுல புல், அந்த புல்லை கேள அப்படின்னு சொல்லிச்சான். உடனே கொழு கொழு கண்ணே கண்ணன் தாயே தாய்மைக்கு மாயா ஆயங்கை கோலே கோல வளர்த்த கொடிமரமே கொடிமரத்தில் இருக்கும் கொக்கே கொக்கு நிற்கும் குளமே குளத்தில் இருக்கும் மீனே மீன் பிடிக்கும் வலையா வளையங்கை சட்டி சட்டி பண்ணுற கொசவா கொசவன் எடுக்கும் மண்ணே மண்மேல் இருக்கும் புல்லே என் பேர் என்னன்னு கேட்டுச்சான். உன் பேரா, எனக்கு தெரியல, எனக்கு ஞாபகம் வரல, நீ ஒன்று செய்ய, என்னை சாப்பிட்ற அந்த குதிரையை போய் கேள அப்படின்னு சொல்லிச்சான். நீ ரொம்பவே கஷ்டப்பட்டு எப்படியாவது நம்ம பேரை நீ தெரிஞ்சுக்கிட்டு தான் வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புல்லை மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த அங்கே குறுக்க ஒரு குதிரையை பார்த்து கொழு கொழு கண்ணே கண்ணன் தாயே தாய்மைக்கு மாயா ஆயங்கை கோலே கோல வளர்த்த கொடிமரமே கொடிமரத்தில் இருக்கும் கொக்கே கொக்கு நிற்கும் குளமே குளத்தில் இருக்கும் மீனே மீன் பிடிக்கும் வலையா வளையங்கை சட்டி சட்டி பண்ணுற கொசவா கொசவன் எடுக்கும் மண்ணே மண்ணில் இருக்கும் புல்லே புல்லை தின்னும் குதிரையே என் பேர் என்ன, நீயாவது சொல்லிடு அப்படின்னு சொல்லிச்சான். உடனே குதிரை ஹீன்னு சிரிச்சுதான். உடனே ஈக்கு ரொம்ப சந்தோஷம், என் பேர் ஈ அப்படின்னு சொல்லிட்டு குதிரைக்கு நன்றி சொல்லிட்டு சந்தோஷமாக பறந்து அவங்க அம்மாவை பார்க்க போச்சான். ஹாய் குட்டீஸ், இந்த கதையில் நாம் தெரிஞ்சுக்கிற மாரல்ஸ் கருத்து என்னன்னு சொன்னால், நாம் ஒரு செயலை செய்தோம்னா சோர்வடையாமல் அதில் வெற்றி கிடைக்கிற வரைக்கும் தொடர்ந்து முயற்சி செய்யணும். இரண்டாவதாக, இந்த கதையை நீங்கள் சொல்லி சொல்லி பழகிறது மூலமாக உங்களுடைய நினைவாற்றல் எப்படி ஒருத்தர்கிட்டையும் போய் முதல்ல நடந்த நிகழ்ச்சியிலிருந்து சொல்லிட்டு வருது, அதை நீங்கள் திரும்ப திரும்ப பழகும்போது உங்களுடைய நினைவாற்றல் சக்தியும் மேலும் வளர்ச்சி அடையும். முயற்சி செய்து பார்ப்பீங்களா? பாய்.